Welcome to our channel. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து MySQL ஓட இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம், RDBMS அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம், MySQL டேட்டாபேஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, டேட்டாபேஸ் நேம்லே இருக்குது, டேட்டாபேஸ் டேட்டா. அப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடத்த தான் நம்ம டேட்டா பேஸ், அதாவது இன்ஃபர்மேஷனோட பேஸ், அடித்தளம். ஓகே, இதிலிருந்து தான் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகே, இதில் என்னென்ன பண்ணலாம், ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். இந்த டாஸ்க்கு தான் ஒரு டேட்டா பேஸ்குள்ளார நம்மளுக்கு ஒரு பேசிக்காக நடக்க போகுது. ஓகே, பழைய MySQL, அதாவது பழைய MySQL டேட்டாபேஸில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப அன்செக்யூர்டாக அண்ட் ஸ்லோவாக இருக்கும். பட்டு இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா RDBMS யூஸ் பண்ணுறாங்க. RDBMSனா ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாவுக்கு இன்னொரு டேட்டாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, இல்லை ஏதாச்சும் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக அதை ஃபெச் பண்ணுறப்பையோ, மேனேஜ் பண்ணுறப்பையோ, இல்லை கேர்டு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்பையோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, அதனால தான் MySQL இல்லை RDBMS கான்செப்ட் கொண்டு வராங்க. ஓகே, RDBMS அப்படின்னா என்னென்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா சொல்லலாம். டேபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கிறது தான் டேட்டாபேஸ் சொல்கிறோம். அந்த டேட்டாபேஸை ஸ்மால் பார்ட்டை பிரித்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறது தான் டேபிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் பிரிச்சிருக்குது இல்லையா, அதுதான் டேபிள்னு சொல்லுவோம். ஓகே, காலம் அப்படின்னா என்னன்னு நம்ம இதில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, ஒரு ஸ்கூல், அதாவது ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு 11th ஸ்டாண்டர்ட்னா A செக்ஷன், B செக்ஷன், C செக்ஷன் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதனோட அதாவது ஒரு டேபிளோட பிரிவு, ஒரு டேபிளோட இன்னர் பார்ட்ஸை தான் நம்ம வந்து காலம் சொல்லுவோம். ரோ அப்படின்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் காலத்தோட ஒரு சிங்கிள் டேட்டாவை தான் நம்ம ரோன்னு சொல்லுவோம். ஓகே, ரிடண்டன்சினா நேம்ல இருக்க, ரிடண்டன்சினா ரிப்பீட்டட் டேட்டா. ஓகே, ரிப்பீட்டட் டேட்டாவையும் நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ப்ரைமரி கீனா ஒரு ரோவை பாயிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரைமரி கீ. அதுக்கு வந்து யூனிக்யூ வேல்யூ இருக்கும். இப்போ வந்து ஒரு கிளாஸில் 2 சத்தியா இருந்தால் நம்ம எப்படி வந்து எடுக்க முடியாது, அதாவது கூப்பிட முடியாது இல்லையா, அதுக்கு எப்படி யூனிக்யூ பண்ணலாம், நம்ம ஒன்றா ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு நம்ம வந்து யூனிக்யூ பண்ணிக்கலாம், இல்லை அவங்களோட இனிஷியல் வேறையாக இருந்தால் நம்ம யூனிக்யூ பண்ணிக்கணும். இனிஷியலும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு இண்டிவிஜுவாலிட்டி பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி தான் ப்ரைமரி கீ. ஒரு ரெஜிஸ்டர் நம்பர், ஒரு யூனிக்யூ ரெஜிஸ்டர் நம்பர், ஒவ்வொரு ரோக்கும் இருக்கிற யூனிக்யூ ரெஜிஸ்டர் நம்பரை தான், அதாவது எக்ஸாம்பிள், அதாவது ஒரு ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், யூனிக்யூ ரெஜிஸ்டர் நம்பரை தான் இந்த இடத்துல நம்ம ப்ரைமரி கீன்னு சொல்கிறோம். ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பாயிண்ட் பண்ணுற லிங்கை தான் நம்ம வந்து ஃபாரின் கீ சொல்கிறோம். ஓகே, இது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸில், அதாவது 11th Aல வந்து ஒரு ஃபேமிலியோட எல்டர் சிஸ்டர் படிக்கிறாங்கன்னா 11th Bல வந்து ஒரு ஃபேமிலியோட யங்கர் சிஸ்டர் படிக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரிலேஷன்ஷிப் மாதிரி, இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஓகே, RDBMSனா அதுக்கு ஒன்றுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பாயிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ பாயிண்ட் பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துட முடியும். அதுதான் RDBMSோட கான்செப்ட். ஓகே, இப்போ நம்மளோட மெயின் கான்செப்டான MySQL டேட்டாபேஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, MySQL டேட்டாபேஸ், MySQL தான் ஃபார்ம், அதாவது ஒரு பேஸ் டேட்டாபேஸோட நேமு தான் MySQL. அதாவது அப்பாச்சி கம்பெனியோட டேட்டாபேஸ் நேம் வந்து MySQL. அதனோட இம்ப்ரூவ்மெண்ட் வெர்ஷனை வந்து என்னன்னு பாயிண்ட் பண்ணுறாங்க, நேமிங் பண்ணுறாங்க அப்படின்னா MySQL I அப்படின்னு பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த MySQL எந்தெந்த லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா PHP, Perl, C++, Java, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்மளோட MySQL யூஸ் பண்ண முடியும்.
ஓகே. MySQL வெரி MySQL வந்து PHPக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அப்பாச்சி கம்பெனியோட ஃப்ரண்ட் எண்ட், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் PHP, பேக் எண்ட் லாங்குவேஜ் தான் நமக்கு வந்து MySQL. பேக் எண்ட் லாங்குவேஜ் தான் MySQL. ஸோ இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. MySQL ஒரு லார்ஜ் டேட்டா பேஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னா ஒரு டேபிளில் 50 மில்லியன் ரோஸை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இஃப் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா. ஒருவேளை உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா 8 மில்லியன் டெராபைட் லெவலுக்கு கூட உங்களோட டேட்டா பேஸோட கண்டென்ட்டை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு MySQL டேட்டா பேஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே. இதனோட ரியல் எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது ரியல் MySQL டேட்டாபேஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நான் xampல ஒர்க் பண்ணுறேன். xampன்றப்ப நமக்கு வந்து இன்பில்ட்டாகவே PHP அண்ட் டேட்டாபேஸ் வந்து PHP அண்ட் டேட்டாபேஸ் இன்பில்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகியிருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை தனியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா MySQL வெப்சைட்டில் வந்து அந்த கம்போசர் லைன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்போ ரிலவெண்ட்டாக xampலே இருக்கிற டேட்டாபேஸை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேமிங் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். இது வந்து அந்த என்ஜின்ஸோட நேமு. இதை பற்றி நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் டெஸ்டிங்னு க்ரியேட் ஆகிடும். டெஸ்டிங் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேபிளுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டேபிள் நேம் கேட்கும், எத்தனை காலம் வேணும்னு கேட்கும். வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக 4 காலம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஷோ காமிக்கும். ஓகே. நீங்கள் நேமிங் கொடுத்துட்டு எத்தனை காலம்ஸ் வேணும்னு கொடுத்து கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 காலம்ஸோட ஆடட் ஆகி ஷோ காமிக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு 4 காலம்ஸ் மட்டும் போதும்னா நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே. இங்கே ஒவ்வொரு டேபிளுக்குமே நீங்கள் வந்து ஒரு ப்ரைமரி கீ காலம் செட் பண்ணி தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ரோவை யூனிக்யூவாக ஃபிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு மெம்பரை நீங்கள் யூனிக்யூவாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தேவை. ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் எப்பயுமே ப்ரைமரி கீயில் தான் செட் பண்ண முடியும். நேம்லேயே இருக்குது ப்ரைமரி கீ, தனித்தன்மையான கீ. ஓகே. அப்போ ப்ரைமரி கீ எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ரைமரி கீ செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸுன்ற காலமில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைமரி யூனிக்யூ இண்டெக்ஸ் ஃபுல் ஸ்பேட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் ப்ரைமரி கீ செட் பண்ணோம்னா ப்ரைமரின்ற இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா இது ப்ரைமரி கீயாக செட் ஆகிடும். இந்த ப்ரைமரி கீயோட நம்பர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸில் ஒவ்வொரு ரோ ஆட் ஆகும்போது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்ற இந்த காலம் செக் பாக்ஸை நீங்கள் செக் பண்ணி விடணும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன டைப்பு, இன்டீஜர் டைப்பில் தான் உங்களுக்கு நியூமரிக்காக தான் நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்டீஜர் செட் பண்ணிடலாம். அதனோட லென்த்து செட் பண்ணிடலாம். நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இன்டீஜரே ஓகே தான். ஒருவேளை உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வித் ஆல்ஃபபேட்டிக் அண்டு நம்பரோடு இருந்துச்சு அப்படின்னா இது இன்டீஜர் இல்லாமல் வேர் கேரக்டர் செட் பண்ணிக்கலாம். இன்டீஜர்ன்றப்ப நம்மளுடைய ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்துக்கணும், பைட்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும்னா 2 பைட்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா பேஸில் அதனோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே. அதனோட லென்த் எவ்வளோ வேணுன்றது செட் பண்ணிக்கலாம். 6 டிஜிட்டுக்கு மேலே எந்த பெரிய நம்பரும் இருக்க போகிறதில்ல. இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 6 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருந்தால் போதும். ஓகே. ப்ரைமரிக்கு எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து காலம் வந்து எந்த நேம் வேணுமோ, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் எப்படி இருக்கும், டெக்ஸ்டில் தான் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 50 கேரக்டர்ஸ்குள்ளார தான் எல்லா நேமுமே இருக்கும். ஸோ 50 கேரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் லென்த்து செட் பண்ணீங்க அப்படின்னா லென்த்து கண்டிப்பாக செட் பண்ண சொல்லி கேட்கும். அதனோட டேட்டா டைப்பை பொறுத்து உங்களுக்கு லென்த்து செட் பண்ண சொல்லி கேட்கும். லென்த்து எவ்வளோ கரெக்டாக, அதாவது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் செட் பண்ணுறீங்களோ உங்களோட டேட்டா பேஸோட சைஸு அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிக்கும்.
உங்களுக்கு வந்து இன்னும் டேட்டாபேஸோட மெமரி ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இது வந்து லைவ் சர்வரில் போகும்போது உங்களுக்கு அமௌண்ட் கால்குலேஷன் கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் கற்றுக்கும் போதே இதை இப்படி கற்றுக்கோங்க. ஓகே, காலம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். காலம்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு கிளாஸில் இருக்கிற செக்ஷன்ஸ் மாதிரி ஏபிசிடி. அதே மாதிரி டேபிளில் இருக்கிற காலம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம காலம் சொல்லி சொல்கிறோம். அதே ரோனா கலெக்ஷன் ஆஃப் சிங்கிள் டேட்டா காலமை தான் நம்ம வந்து ரோன்னு சொல்லி சொல்கிறோம். இதை தான் ரோன்னு சொல்கிறோம். ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து ரோ, வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு காலம். ஓகே, ரிடண்டன்சினா நம்மளுக்கு ஒரு டேட்டாவை டபுள் டைம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத ரிடண்டன்சி சொல்லி சொல்கிறோம். ஓகே, நம்ம RDBMSல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்தோம், டேபிள்னா என்னன்னு பார்த்தோம், பிரைமரி கீனா என்னன்னு பார்த்தோம், காலம்னா என்னன்னு பார்த்தோம், ரோனா என்னன்னு பார்த்தோம், ரிடண்டன்சினா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஒரு பேசிக் RDBMS ஸ்ட்ரக்சரோட MySQL டேட்டாபேஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி லைவாக பார்த்துட்டோம். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றிலாம் பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம், MySQL டேட்டாபேஸோட இன்ட்ரோடக்ஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.